ஹாய், நான் உங்க நாகராஜ். இன்னைக்கு என்னோட பயணத்துல ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்கு. நான் புறப்பட்ட அசைன்மெண்ட் வேற, போய் எடுத்த அசைன்மெண்ட் வேற. ஒரு வீட்டுக்குள்ள இடிக்க இடிக்க வளரும் அம்மன் வடிவ புற்றும், அந்த இடத்துல சில சக்திகள் மிரட்டுறதா வந்த தகவலும் என்ன ரொம்பவே கலவரப்படுத்துச்சு. இடிக்க இடிக்க அம்மன் ரூபத்தில் வளரும் புற்று, புற்றே சிலை வடிவத்தில் இங்க தாங்க இருக்கு. வீட்டுக்குள் ஓர் அமானுஷ்யம். நான் இருந்த இந்த இடத்துல நீ குடியேறி இருக்கிற. திரளும் மக்கள் கூட்டம். நான் இன்னைக்கு என்னோட அடுத்த ப்ராஜெக்டுக்காக வேலூர் போயிட்டு இருக்கேன். எல்லாரும் வேலை நிமித்தமா டிராவல் பண்ணுவாங்க. எனக்கு டிராவல் பண்றதே வேலையா கொடுத்துருக்காங்க. எனக்கு ரெண்டு பக்கமும் வேடிக்கை பார்த்துட்டு நான் டிராவல் பண்ணும்போது ஒரு போஸ்டர் என் கண்ணில் பட்டுச்சு. நான் அந்த போஸ்டரை பார்த்தேன். செங்கல்பட்டு குறும்பிரை கிராமத்துல சுயம்புவா உருவான புற்றில் அம்மன் உருவம் தெரியறதா போட்டிருந்தாங்க. தானா வளர்ந்த அந்த புற்று அம்மனோட போட்டோவையும் போஸ்டர்ல பார்த்தேன். தெளிவா இல்லாததால என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. அதுல குறிப்பிட்டிருந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி பேசினேன். மறுமுனையில ஒரு பெண் பேசினாங்க. நம்மோட மூன்றாவது கண் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு புத்து அம்மனை பார்க்க நான் வரதா தகவல் கொடுத்தேன். வேலூர் ப்ராஜெக்டை கேன்சல் செஞ்சுட்டு செங்கல்பட்டு குறும்பிரை கிராமத்துக்கு பயணமானேன். இதுதான் குறும்பிரை கிராமம். என்கிட்ட போன்ல பேசின பெண் என்ன ரிசீவ் பண்ணாங்க. இவங்க பேரு வித்யாவதி. நான் போனதுமே தானாக வளர்ந்த புற்று அம்மனை பத்தி தான் கேட்டேன். அவங்களும் உடனே என்ன புற்று அம்மனை பார்க்க அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. கூரை வேயப்பட்ட ஒரு வீட்டில் இருந்து ஆண்களும் பெண்களும் வந்தபடியே இருந்தாங்க. அந்த கூரை வீட்டுக்குள்ள நாங்களும் போனோம். கரண்ட் வேற இல்லை. வெளிச்சம் இல்லாத அந்த இடத்துக்குள்ள எங்க கேமரா லைட் மூலமா தான் அங்க என்னவெல்லாம் இருக்குங்கிறத என்னால பார்க்க முடிஞ்சது. பாதி கட்டப்பட்ட சிமெண்ட் சுவர்ல ஒரு மூலையில புற்று தானாக உருவாகி அம்மன் உருவத்துல காட்சி தருது. போஸ்டர்ல பார்த்த போட்டோவை இப்ப நான் நேரடியா பார்த்துக்கிட்டு இருக்கேன். உண்மையாகவே இது ஆச்சரியமா இருக்கு. ஒரு சிற்பி செதுக்குனது போல தெளிவான வடிவமைப்போட அம்மனோட முகம் இருக்கு. இது புற்றுன்னு எனக்கு தெரியாம இங்க வந்து பார்த்திருந்தா இது ஒரு உருவாக்கப்பட்ட அம்மன் சிலை தான்னு நான் நினைச்சிருப்பேன். எந்த ஒரு முறையான பராமரிப்பும் இல்லாம இருந்தது அந்த இடம். அங்கங்க புற்று உருவாகி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. நாங்க பேசிக்கிட்டு இருந்தாலும் மக்கள் வரதும் போறதும் குறையாம இருந்தது. இந்த நேரத்துல தான் வயதான பெண் ஒருத்தருக்கு அருள் வந்து சாமியாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அவங்க வாக்கு சொல்லவும் தொடங்கிட்டாங்க. சரி, இவ்வளோ கோவிலுங்க இருக்கும்போது, இவ்வளோ இது இருக்கும்போது நீ இந்த குடிசையில ஏமா இந்த இடத்துல உட்காந்து? நானு இந்த குடிசையில இப்ப உட்காரலடி. நான் உட்காந்த காலம் எப்ப தெரியுமா? பல வருஷம், பல ஆண்டு கணக்கில் முன்னையே இந்த பூமியில நான் இங்க இருந்தேன்டி. நான் இந்த இடத்துல இருந்தேன், நீ இல்ல இங்க. நான் இருந்த இந்த இடத்துல நீ குடியேறி இருக்கிற. இங்க புற்றாக இருக்கிற இந்த அம்மனுக்கு எப்போ கோயில் வேலைகள் ஆரம்பிக்கலாம், நீங்க ஏன் இங்க காட்சி கொடுத்தீங்கன்னு அவங்க கிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்க தொடங்கினாங்க வித்யாவதி. நான் எப்ப ஆலை பண்ணி துவங்கலாம்? இந்த மாதம் போட்டோம், அடுத்த திங்களில துவங்கலாம். அது நல்ல கிழமை. புற்றாக இருக்கிற இந்த அம்மனுக்கு கோயில் கட்ட அடுத்த திங்கள் கிழமை ஏற்ற நாள்னு சாமியாடுன அம்மா சொன்னாங்க. அந்த ஆலய தொடங்கறதுக்கு கல்லு திருவண்ணாமலையிலேருந்து அந்த கல்லை எடுத்துக்கணும் ஆலயத்தை துவங்கணும். ஆலயத்தை துவங்கினா உனக்கு கைக்கூடி வருண்டி. சரி அம்மா. திருவண்ணாமலையில இருந்து கல் எடுத்துட்டு இந்த கோயில் கட்டணும்னு உத்தரவிட்டாங்க. இதே சமயத்துல இங்க இருந்த இன்னொரு பெண்ணும் சாமி வந்தது போல நின்னுகிட்டு இருந்தாங்க. ஆனா அது ரொம்ப நேரம் நீடிக்கல.
நாங்க அவரை படம் பிடிக்கிற சமயத்துல முதல்ல சாமியாடின பெண் எரியும் சூடத்தை எடுத்து தன்னோட வாயில போட்டுக்கிட்டாங்க. அம்மா நிக்கணும், அந்த பாலைக்கு சுழட்டக்கூடாது, அப்படியே நிக்கணும். இது திடீர்னு நடந்தாலும் நான் கொஞ்சம் பதறித்தான் போயிட்டேன். கொஞ்ச நேரத்துல அந்த இடம் இயல்பு நிலைக்கு வந்தது. புற்று உருவாகிறது இயல்பான விஷயம். ஆனா அது அம்மனை போல உருவம் எடுத்திருக்கிறது தான் இப்போ அசாதாரணமான விஷயமா இங்க பேசப்படுது. இந்த ஏரியா முழுக்க இது பத்தின பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த புற்று உருவானது எப்படி அப்படிங்கறத பத்தி எல்லாம் நான் வித்யாவதி கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன். வித்யாவதி தன்னோட கணவர் கருணாகரன் பிள்ளைகளோட குறும்பிறை கிராமத்தில் வாழ்ந்து வரும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. வித்யாவதிக்கு கவிதை எழுதுவது பொழுதுபோக்கு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். இவரோட குடும்பமும் அப்படியே. நிறைய கவிதை, கதை, கட்டுரை எல்லாமே எழுதியிருக்கிறேன். அதில் கடவுளை வந்து நான் வந்து ஒரு கேள்விக்குறி வச்சு தான் எழுதியிருப்பேன். என்னோடய வரிகளில், என்னோடய வாக்கியத்தில் அந்த இடம் எனக்கு வந்து பெண்கள் ரீதியில் கடவுள் கூட கல் தான் என்பதை நான் நிறைய இடத்துல எழுதியிருக்கிறேன். இவங்க பார்த்துக்கிட்டு வந்த விவசாய தொழில வித்யாவதி குடும்பத்துக்கு வருமானம் போதல. இந்த நிலையில தான் பெட்ரோல் பங்க் வைக்கிறதுக்கான லைசன்ஸ் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால பெட்ரோல் பங்க் கட்டுமான பணிக்காக வட மாநில இளைஞர்களை இங்க வேலைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க தங்கறதுக்காக வித்யாவதி ஒதுக்கிய இடத்துல தான் இப்ப புற்று அம்மன் உருவாகி இருக்கு. இங்க தங்குன அந்த வடமாநில இளைஞர்கள் ஆரம்பத்துல நிம்மதியா தான் இருந்திருக்காங்க. சில நாட்கள்ல இந்த இடத்துல தூங்க முடியாம தவிச்சிருக்காங்க. அதுல ஒரு வடமாநில இளைஞர் மட்டும் ராத்திரியானா திடீர்னு கத்த ஆரம்பிச்சிருக்காரு. கூரை வீட்டில் அவங்க இருக்கும்போது நைட்டில் படுக்க முடியாது. அது உள்ள அவங்களால கத்திட்டு ஓடியாந்துருவான். ஒரு பையன் மட்டும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தான் அந்த வேலையை. அதுக்கப்புறம் அவனாலே எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸு, அவனுங்களுக்கு தூக்கமே இருக்காது இவன் கத்திட்டு ஓடுறதுனால. அதுக்கப்புறம் தங்க மாட்டுறான், பயமாக இருக்குதுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ராத்திரி ஆனாலே அந்த இளைஞரை ஏதோ ஒரு வித பயம் துரத்த தொடங்கி இருக்கு. இதனால தினமும் தூங்க முடியாம ஏறக்குறைய அவர் பிரம்ம பிடிச்ச நிலைக்கு ஆளாகி இருக்காரு. அவரோட இந்த நிலைமைய பார்த்து கூட இருந்த மத்த நண்பர்களும் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல தங்கிட்டு இருந்த மத்தவங்களும் திடீர்னு கத்துறதும் அலறுவதுமா நாட்கள் நகர்ந்திருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியல. ஆனா எல்லாரையும் ஒருவித விஷயம் ராத்திரி ஆனா தொடர்ந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு சக்தி தன்னை தூங்க விடாம செய்யறதா நினைச்ச அந்த வட மாநில இளைஞர் ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியா தன்னோட பெட்டி படுக்கைகளை எடுத்துக்கிட்டு யாருக்கும் சொல்லாம தன்னோட சொந்த ஊருக்கே புறப்பட்டு போயிருக்காரு. 8 பேர் வந்தாங்க. ஒருத்தன் போயிட்டான் சொல்லாத கொள்ளாத. அவன் போயிட்டு அப்புறம் தான் ஃபோன் பண்ணான் அவங்களுக்கு. அந்த இடத்துல என்னால் இருக்க முடியல, எனக்கு பயங்கரமாக இருக்குது அந்த இடத்துல, என்னால் தூங்க முடியல, அதனால் நீங்களாம் வேலை செஞ்சுட்டு வாங்க, நான் நம்ம ஊருக்கே போயிடுறேன்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் பண்ணான். அதுக்கப்புறம் இவங்க இருக்கிறவங்களாம் தங்கறதுக்கு பயந்தாங்க. சரி நாங்கள் ஃப்ரெண்ட் ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்கு தங்கறதுக்கு. சரி நீங்கள் தங்கிங்க பண்ணிட்டு சாப்பாடு மட்டும் அதில் செஞ்சு சாப்பிட்டுருந்தானுங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த ரூம்குள்ளே எந்த புத்தும் வரல. அதுக்கப்புறமா தான் நிலைமையோட பயங்கரத்தை புரிஞ்சுக்கிட்டு வித்யாவதி அவங்க எல்லாரும் தங்க வேற ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. அதோட இந்த கூரை வீட்டை பயன்படுத்தாம நிரந்தரமா மூடிட்டாங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற குறும்பிறை கிராமத்துக்கு வந்திருக்கேன்.
இங்க ஒரு வீட்டுக்குள்ள இடிக்க இடிக்க புற்று வளர்ந்திருக்கு. அது இப்போ அம்மன் உருவத்துல காட்சி தருது. இந்த வீட்டுக்குள்ள வரவங்க எல்லாம் சாமி ஆட தொடங்கிடுறாங்க. அதையெல்லாம் பார்க்கத்தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். பெட்ரோல் பங்க் வேலைகள் முடிஞ்சு வட மாநில இளைஞர்கள் இங்க இருந்து போயிட்டாங்க. திகிலடிக்கும் இந்த கூரை வீட்டை பத்தி வித்யாவதியோ அவரோட குடும்பத்தினரோ யோசிக்கவே இல்லை. இந்த சமயத்துல தான் இந்த கூரை வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா புற்று வளர ஆரம்பிச்சிருக்கு. இத பத்தி எதுவும் தெரியாததால வித்யாவதி தன்னோட வழக்கமான வீட்டு வேலைகளை கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அடுத்ததா வித்யாவதியோட நிலத்துல வேலை செய்ய விவசாய கூலிகள் வந்திருக்காங்க. அப்பதான் திரும்பவும் இந்த வீட்டை அவங்க தங்கறதுக்காக ஒதுக்கி இருக்காங்க வித்யாவதி. இந்த கூரை வீட்டுக்குள்ள தங்கறதுக்காக வந்தவங்க புற்றுகள் இருக்கிறதா பார்த்திருக்காங்க. அதை சாதாரணமா நினைச்சு இடிச்சிட்டு அந்த இடத்த சமையல் செய்யறதுக்கான இடமா பயன்படுத்த தொடங்கி இருக்காங்க. ஒரு 40 ஆள் வேலைக்கு வராங்கன்னா ஒரு 3 ஆள் அவங்களுக்கு சமைப்பாங்க. அவங்க வந்தாங்கன்னா அந்த புத்து இருந்ததுன்னா அதெல்லாம் இடித்து போட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடு செஞ்சு அவங்களும் சாப்பிட்டு எங்களுக்கும் போட்டு வச்சுட்டு போவாங்க. இந்த வேலை வந்து டெய்லியெல்லாம் நடக்காது. ஒரு 3 மாதத்தில் ஒரு 15 நாள் வேலை நடக்கும். அதுக்கப்புறம் அது சும்மா தான் இருக்கும். அந்த வீடு வந்து சாத்தி போட்டு தான் கிடக்கும். இடிக்க இடிக்க புற்று மட்டும் திரும்ப திரும்ப வளர்ந்தபடியே இருந்திருக்கு. அப்பதான் இந்த புத்து வளரதை தடுக்க வித்யாவதியோட மகன் வார்னிஷ ஊத்தி இருக்காரு. ஆனா புற்று திடீர்னு தீ பிடிச்சிருக்கு. இந்த சின்ன பையன் என்ன பண்ணா, ஒரு நாள் வார்னிஷோட பாலிஷு அது 1 லிட்டரு வீட்டில் இருந்தது. அதை எடுத்துன்னு போய் அந்த புத்தோட தலை மேலே ஊற்றிட்டான். வார்னிஷ் ஊற்றும் போது கொஞ்சம் அடுப்பில் நெருப்பு இருந்தது. அந்த நெருப்பு வந்து அப்படி பிடிச்சி வீடே பற்றிக்கிச்சு. கொஞ்ச நாளைக்கு கூரை வீட்டை யாரும் திறந்தே பார்க்கல. அடுத்து சில நாள் கழிச்சு இந்த வீட்டை திறந்தப்போதான் அந்த அதிர்ச்சிகரமான காட்சியை பார்த்திருக்காங்க. புற்றுல அம்மனின் உருவம் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி இருக்காங்க வித்யாவதி. உள்ளே போய் பார்க்குறோம், முகம் அம்பாளுக்கு அப்படியே எல்லா உருவமும், கண்ணு, காது, மூக்கு, குழந்தை கையில் ஒரு காலை மடிச்சுக்கிட்டு ஒரு காலை தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே. ஆனால் அவ்வளோ அக்யூரேட்டு இல்லை, ஒரு தோரணை தான் அது. நானும் ஓடி போயிட்டு பார்த்தேன். அவங்களுக்கு தான் ஏதோ ஆயிடுதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது பார்த்தா எனக்கு ஒன்றும் இல்லை. அங்கே பாரு புத்தை பாருங்கள், அந்த புத்தில் வந்து அம்மன் ஒடியும் இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டாங்க. நானும் பார்த்தோன்னா அதில் அம்மன் ஒடியும் அப்படியே நல்லா இருந்ததுங்க. அம்மனே இந்த இடத்துல இருக்கிறதால இனி இந்த வீட்டையே காலி செஞ்சிடலாம்னு முதல்ல வித்யாவதி முடிவெடுத்திருக்காங்க. ஆனா அம்மன் தன்னை விடலன்னு சொல்றாங்க வித்யாவதி. நான் அந்த நவம்பர் 1ஆம் தேதி அந்த வீட்டை விட்டு அந்த காலையில் சமையலோட என்னோட குடும்ப வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. அன்றைக்கி மதியானம் 1:30 மணிக்கு நான் அந்த அம்பாளை பார்க்க உள்ளே நுழைஞ்ச பாருங்க, அதோட என்னை வந்து ஒரு துறவி ஆகிட்டேன். எங்கள் வீட்டுக்காரே கத்தனாலும் கூட ஏதாச்சும் பிள்ளைங்க அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன், வேலை செய்கிறவங்க அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னாலும் பக்கத்து வீட்டு பிரச்சனை மாதிரி தான் இருக்கிறேன் நான். என்னை சுத்தமாக அப்படியே ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. ஒரு கூரை வீட்டுக்குள்ள அம்மன் உருவத்துல புற்று உருவான தகவலும் சுத்து வட்டார பகுதியெல்லாம் தீயா பரவ மக்கள் கூட்டம் கூட்டமா இங்க வந்து இதை பார்க்க தொடங்கியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு அற்புதம் தான்னு நம்பி பலர் இந்த இடத்துல இருக்கிற அம்மனோட பக்தர்களாகவே மாறி இருக்காங்க. புற்று உருவ அம்மன் மட்டும் இங்க ஆச்சரியம்னு பார்த்தா, இப்ப இங்க பாம்பு ஒன்னும் இருக்கிறதா இன்னொரு பயத்தையும் எனக்கு பேசும்போது சொன்னாங்க. அதனால இந்த இடத்தோட அமானுஷ தன்மைக்கு ஏற்ப இப்போ அமானுஷ அனுபவங்களோட தொடர்புடைய பலரும் இங்க வர தொடங்கி இருக்காங்க. இவரோட பேரு கமல்ராஜ், சைக்காட்ரிஸ்டா இருக்காரு. சித்தர்கள் தொடர்புல இருந்துகிட்டு இருக்கிற கமல்ராஜ் இந்த இடத்த பத்தி கேள்விப்பட்டு இங்க வந்திருக்காரு. இங்க வந்து தியானத்துல உட்கார்ந்திருக்காரு. இங்க வந்து தியானம் செய்தா சித்தர்களோட ஈஸியா தொடர்பு கொள்ள முடியறதாகவும் இவர் சொல்றது எனக்கு ஆச்சரியமானதா இருந்தது. இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து போய் வாழ்ந்த ஒரு உணர்வாக தெரிஞ்சிச்சு எனக்கு. அதனால் இங்கே வந்து உட்கார்ந்தவொடனே எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. இது வரைக்கும் எல்லா இடங்களையும் போய் தியானம் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல தியானம் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த தடையும் இல்லாமல் மன அமைதியை உடனே எனக்கு சகசர சக்கரம் ஏங்குற அளவுக்கு ஒரு எனர்ஜி இருந்தது. இவர் சித்தர்கள் பத்தின தேடல்ல இருந்துகிட்டு இருக்காரு. அதன் மூலமா தன்னோட 7 வயசுல இருந்தே சித்தர்கள் கூட பேசுறதா இவர் சொல்றாரு.
சின்ன வயசுலேருந்தே நான் சித்தர்கள் மேலே ரொம்ப பட்டுதல். எங்கள் தாத்தா வந்து 7 வயசில் எனக்கு வந்து சிவதீட்சை கொடுத்தாரு. அந்த 7 வயசுலேருந்து சிவன் மேலே வழிபாடுல இருக்கனால எந்த கோயிலாக இருந்தாலும் நிகழ்ச்சிகளை கலந்துக்கிற ஆர்வம் வந்து வளர்ச்சி அடைய ஒரு காலகட்டத்தில் ஒரு தொடர்புகள் கிடச்சி சித்தர்களோட பேசுகிற அளவுக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இப்ப இந்த இடத்தோட பவரை தியானத்தின் மூலமா உணர்ந்த கமல்ராஜ் இன்னும் சில விஷயங்களை என்கிட்ட பேசும்போது குறிப்பிட்டாரு. அதாவது இங்க பாம்பு இருக்கிறத இவர் ஊர்ஜிதப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு வந்தா பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும்னு இவர் சொல்றது எனக்கு ஒரு புது தகவலா இருந்தது. இந்த இடத்துல வந்து அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல யாரெல்லாம் வந்து போகிறாங்களோ கால சர்பதோஷம் என்ற தோஷம்லாம் வந்து இங்கே விலகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, வயிறால் நகர்ந்து போகிற அந்த பாம்பு வயிற்றுக்காக தானே அது இரையை தேட போகுது. அது மாதிரி இந்த வயிறுக்கு இறைக்காக வாழ்கிறவங்க எல்லாருமே அது கிடைக்காம தடையாக இருக்கிறது எல்லாமே இங்கே தடை நிவர்த்தி ஆகும். இவர் விஜயகுமார். இவர் ஒரு வழக்கறிஞர். என்ன மாதிரியே தகவலை கேள்விப்பட்டு புற்று அம்மனை பார்க்க வந்திருக்காரு. இது வந்து மனுஷனை வந்து கையால் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி சின்ன செல்லுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பூமிக்கு உள்ளே இருக்க மண்ணை எடுத்தாந்து அதால் ஃபுல்லாக அப்படியே பில்ட் பண்ணி வந்திருக்கு. அதோடைய அமைப்பு அப்படியே வந்து முழுக்க வந்து ஒரு அம்மனுடைய உருவம். இங்க ஏதோ ஒரு சக்தியை ஃபீல் பண்ண விஜயகுமார் இப்போ தனக்கு நேரம் கிடைக்கிறப்பவெல்லாம் குடும்பத்தோட இங்க வரத வழக்கமாக்கிக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து உட்காந்து சில நிமிடங்கள் வந்து நான் தவம் பண்ணும்போது ஒரு நல்ல காந்த ஆற்றல் இந்த இடத்த சுற்றி இருந்தது. மனசுக்கு ரொம்ப மென்மையாக இருந்தது. ரொம்ப உள்ளுக்குள்ளே சந்தோஷத்தை அனுபவிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அந்த உடம்பே வந்து ஒரு விதமான கனமே இல்லாமல் ஒரு வெயிட்லெஸ்ஸாக அந்த உடல் மனம் உயிர் எல்லாமே அப்படியே ஒரு ஃப்ரீயாக இருந்துச்சு. நல்ல மென்மையான காந்த அலையை உணர முடிஞ்சது என்னால் இந்த இடத்துல. நான் இங்க வந்திருந்தவங்க கிட்ட வெளியே பேசிக்கிட்டு இருக்கும் போதே புற்றம்மன் இருக்கிற கூரை வீட்டுக்குள்ள ஒரு வயதான பெண் பாம்பை போல சாமி ஆடுறதா தகவல் சொன்னாங்க. நான் உடனே உள்ள போய் பார்த்தேன். கூட்டத்துல இருந்த சிலர் அந்த பெண்ணுக்கு பாலும் முட்டையும் வைக்க அந்த பெண்ணும் அத பாம்பு மாதிரியே ஒரே மூச்சுல குடிச்சதுதான் இதுல பெரிய ஹைலைட். என்னையே தள்ளி வந்துட்டு பார்த்தா என் உருவம் வந்து மேலேயே இருக்குது. இந்த ஊர்ல ஒரு துக்கம் ஒன்று வருது. சரியா? அந்த துக்கத்து வரும்போது இந்த என்னுடைய ஆலயத்தை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மூடி வைக்கணும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இன்னைக்கு நான் செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இருக்கிற குறும்பிரை கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள இடிக்க புற்று வளர்ந்து வந்திருக்கு. ஒரு கட்டத்துல அம்மன் சிலை போல அது காட்சி கொடுத்திருக்கு. இப்போ கூட்டமா மக்கள் வந்து இத வேடிக்கை பார்த்துட்டு போறாங்க. அப்படி வரவங்க எல்லாம் இங்க வந்ததுமே சாமி ஆட தொடங்கிடுறாங்க. இங்க வந்திருந்த இன்னொரு இளைஞரும் சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இளைஞர் வித்யாவதியையும் அவரோட கணவர் கருணாகரனையும் உட்கார சொன்னாரு. கருணாகரன் உட்கார லேட் ஆனதும் சாமி ஆடிக்கிட்டு இருந்த இளைஞர் கோபமாயிட்டாரு. வித்யாவதி அவர்கிட்ட தன்னோட சந்தேகத்தை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் இந்த ஊர்ல நடக்கவிருக்கிற சில அதிர்ச்சிகரமான விஷயங்களை எல்லாம் சொல்லி பயமுறுத்த தொடங்கினாரு அந்த இளைஞர். இந்த ஊர்ல ஒரு துக்கம் ஒன்று வருது. சரியா? அந்த துக்கத்து வரும்போது இந்த என்னுடைய ஆலயத்தை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மூடி வைக்கணும். என்ன பக்கம் எங்க ஆலயத்திலயா இல்ல வெளியில கிடையாது, இந்த ஊரு உள்ள. கூடிய சீக்கிரம் இந்த ஊர்ல ஒரு துக்க நிகழ்வு நடக்க போறதா சொன்னாரு. உடனே பதறி போன வித்யாவதி அப்படியெல்லாம் எதுவும் நடக்க கூடாதுன்னு கேட்டுக்கிட்டாங்க. நீ வந்திருக்கிற இங்க அசம்பாவிதம் நடந்த உன் பேர் கேட்டுரும்.
நான் வந்தது சுயம்பா வந்துக்கிறேன். ஆமாம் சரியா? ஆனால் அசம்பாவிதம் தடுக்கணும். நீ காத்துக்கணும். ஊர் மக்கள் நீங்கள் தான் சாமி காத்துக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். அது சரி சரி. சரியா? சாமி ஆடிக்கிட்டு இருந்த இளைஞர் வித்யாவதி சொன்னதை ஏத்துக்கிட்டாரு. ஆனா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் போட்டாரு. இனி பகல்ல இந்த புற்று இருக்கிற இடத்துல பாம்பாக உலா வருவேன், அதனால பகல்ல யாரும் இதுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாரு. இந்த பகல் டைம்ல சரி யாரும் உள்ள வரக்கூடாது. சரி சரி. ஏன்னா ஆகாரத்தை தேடி என்னுடைய சர்வம் வரும். சரியா? அது யாரும் கண்ணுக்கு படாது. சரிங்க சரிங்க சரிங்க. சரியா? அதுக்கு மீறி ஏதாவது பண்ணாங்கன்னா நான் ஆபத்தான விளைவுல இல்லை இல்லை சந்திக்க ஆபத்து சரி சாமி வராது. சரி சாமி சரி. அந்த மாரி வந்தா நான் என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சர்வம் யாருமே இங்கே இருக்க மாட்டோம். ஐயோ இல்ல 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 சாமி. வேண்டாம் ஐயா. நாங்க இல்ல. அதாவது ஒளி கூடாதுன்னு சொல்றீங்க. ஒளி நாங்கள் அடிக்க இல்ல இல்ல விட மாட்டோம். என்னுடைய முகத்துல இருக்கக்கூடாது. இல்ல 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 அடிக்க விட மாட்டேன். இல்ல 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 அடிக்க விட மாட்டோம். இங்க நடக்கிறது எல்லாம் பொறுமையா பாத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு இங்க ராத்திரி நேரம் தியானத்துல இருந்தா எதையாவது உணர முடியுமான்னு ஒரு யோசனை வந்தது. அதுக்காக காத்திருக்கணும். நல்லா இருட்டிடுச்சு. வட மாநில இளைஞர்களுக்கு நடந்த மாதிரி திகிலான அனுபவம் ஏதும் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. நான் இங்க உட்கார்ந்து தியானம் செய்ய தொடங்கினேன். தொடக்கத்துல மனசுக்குள்ள ஒரு திகில் பரவி இருந்ததால மனசு தியானத்துல சரியா லயிக்கல. ஆனா கொஞ்ச நேரத்துல இனம் புரியாத ஒரு அமைதி, என்ன மறந்த ஒரு நிலை, முழுமையா நான் தியானத்துல ஆழ்ந்துட்டேன். இங்க இருக்கிற சக்தி என்ன ஏனோ பயமுறுத்தல. எதிர்பாராம தான் நான் இன்னைக்கு இங்க வந்தேன். அதனால எனக்கு இங்க தியானத்துல நல்ல ஒரு அனுபவம் தான் கிடைச்சிருக்கு. இங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அது தன்னோட இருப்பை வெளிப்படுத்திக்கிறதுக்காகத்தான் என்னை இங்க அழைச்சிட்டு வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் எனக்கு பயிற்சி இருந்தா கமல்ராஜ் சொன்ன மாதிரியான சித்தர்கள் தொடர்பு கூட இந்த இடத்துல எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க எனக்கு சம்திங் டிஃபரண்டான ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறது மட்டும் என்னால மறுக்க முடியாது. வேற ஒரு வித்தியாசமான அனுபவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை பகல் 12:30க்கு மறு ஒளிபரப்பாகும். கணக்கம்பட்டியாரின் ஆன்மா வந்து போகும் ஆச்சரியம், முக்காலத்தையும் காட்டும் சித்தர்கள் ஏடு. சித்தர்கள் அருளிய சித்தர் ஏடு நம்மளுடைய ஜோதிட அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வரைகளை ஓவியமா தியானத்தில் கிடைத்த அதிசயங்கள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல சொல்லுங்க. தாத்தா நீ இப்பதானே பாக்குறேன். அது எனக்கு என்ன கேக்குறது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. வருக நீரிதனிலமுந்து அருள் விளங்கும் எங்கள் சத்குரு குழுமியானந்து தெய்வமே.